விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 20 நாட்களாக அதிமுகக்குள்ள நடந்து வந்த அந்த சகோதர யுத்தம் ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு. மறுபுறம் பார்த்தோம்னா, கடந்த ஒரு 17 நாட்களாக பரபரப்பா இயங்கிட்டு வந்த சி.வி. சண்முகம் அவரோட எம்.ஆர்.சி. நகர் அலுவலகத்துக்கு தற்போது பூட்டு போடப்பட்டிருக்கு. தாவேகா தரப்புல 4 பேர் போயிட்டாங்க. மறுபுறம் மிச்சம் இருக்கிற 42 நபர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கமே மீண்டுமே வந்திருக்காங்க. ஆனா சி.வி. சண்முகம் மட்டும் கண்டிப்பா நான் ராஜினாமா பண்ணியே தீருவேன் என்னோட எம்எல்ஏ பதவியை அப்படின்னு விடாப்பிடியா நிற்கிறாரு. என்ன நடந்தது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். இயற்கையின் தூய்மை இல்லத்தரசிகளின் நம்பிக்கை கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தேர்தல் முடிவுகள் 2026 தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது அதிமுகக்குள்ள மிகப்பெரிய ஒரு கழகத்தை தான் உண்டு பண்ணுச்சு அப்படின்னே சொல்லணும். ஆரம்ப கட்டத்துல திமுக ஆதரவுல அதிமுக ஆட்சி அமைக்கிறது, அதிமுக சேர்ந்து திருமாவளவன் அவர் முதல்வர் ஆகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதிமுக தரப்புல பேசப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா தாவேக்காவை ஆதரிக்கிறது அப்படின்ற அடிப்படையில அதிமுகக்குள்ள இருவேறு பிளவுகள் அப்படிங்கிறது உருவாகுது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க 3 பேர் மற்றும் பல முன்னாள் அமைச்சர்கள் அவங்க எல்லோரும் ஒரு அணியாக தனியா பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு போய் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்குமே வந்தாங்க. சட்டமன்றத்திலையுமே கூட தமிழக வெற்றி கழக அந்த ஆட்சி நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவா வாக்களிக்கவும் செஞ்சாங்க ஒரு 25 பேர். அதன் தொடர்ச்சியாகத்தான் அதிமுகவுக்குள்ள இன்னமுமே பூதாகரமா பல்வேறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிச்சது. முதல்ல நம்ம பார்த்தோம்னா, சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடாவா நியமனம் பண்ணி ஒரு கடிதம் கொடுத்துட்றாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகம் தரப்புல எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறது, விஜயபாஸ்கரை கொறடாவா தேர்ந்தெடுக்கிறேன்னு அவங்க ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எங்க கொறடா உத்தரவை மீறி வாக்களிச்சிருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சபாநாயகர்கிட்ட ஒரு மனுவை கொடுக்குறாங்க. அவங்களை எல்லாரையும் தகுதி நீக்கம் பண்ணணும்னு. எஸ்.பி. வேலுமணி தரப்புமே போய் சபாநாயகர்கிட்ட அதே போல ஒரு மனுவை கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பு கவர்னர்கிட்டையுமே ஒரு மனுவை கொடுத்து அவங்களோட கோரிக்கையுமே முன்வைக்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் அதிமுகக்குள்ள போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா தாவேக்காவோட அமைச்சரவையில் அதிமுகவுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது சி.வி. சண்முகம் அவங்க தரப்புக்கு அமைச்சரவை பதவி கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா அதுவுமே இல்லை அப்படிங்கிறதுமே, அந்த விரிவாக்கப்பட்ட அமைச்சரவையில் அவங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுமே உறுதி ஆயிடுச்சு. இந்த உறுதியாகும் வரையில் அங்கு பல்வேறு நம்பிக்கைகளோட இருந்தாங்க. போட்டி பொதுக்குழு நடத்தணும், கட்சி தலைமையவே மாற்றணும், அப்படி பல்வேறு விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. ஆனால் அமைச்சரவையில் இடமில்லை அப்படின்னு சொன்ன உடனேயே சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அந்த தரப்பில் பல்வேறு சலசலப்புகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. பல்வேறு நபர்கள் அப்போவே எம்எல்ஏ கூட்டத்துக்கு வர்றதில்ல, எடப்பாடி பழனிசாமி பக்கமே போயிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்குமே வந்துடுறாங்க. இப்படியான சூழல்ல ஒரு 3 பேர் முதல்ல போய் தாவேக்கால தங்களோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காலையே இணைஞ்சிடுறாங்க. அதற்கு முன்பாகவே பார்த்தோம்னா ஏற்கனவே சி.வி. சண்முகம் தரப்புல இருந்த ஒரு 5 பேர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு வந்துடுறாங்க அப்படின்னு பல்வேறு சூழல்கள் பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டே இருந்தது, பரபரப்பாகவும் இருந்தது. அன்று மாலையே இசக்கி சுப்பையா அவருமே போயிட்டு அன்றே தன்னோட எம்எல்ஏ பதவியுமே ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைகிறாரு. அதற்கு பிறகு இறுதியாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சி.வி. சண்முகம் தரப்புல இருந்த அனைத்து எம்எல்ஏக்களுமே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டுமே அதிமுக அந்த அணியோட இணைஞ்சிருக்க விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா 2 தரப்புமே போயிட்டு சபாநாயகர் கிட்ட இன்னொரு தரப்பை எம்எல்ஏ பதவியை தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லி மனுக்கள் கொடுத்துருந்தாங்க, புகார் கடிதம். அதை 2 தரப்புமே வாபஸ் வாங்குறாங்க. விஜயபாஸ்கர் தரப்புல போயிட்டு சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணியை நியமனம் செய்யணும்னு சொன்னது, கொறடாவா விஜயபாஸ்கரை நியமனம் பண்ணணும்னு சொன்ன அந்த மனுவையுமே வாபஸ் வாங்குறாங்க. சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடாவா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. முதல்ல இந்த சந்திப்புல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பல்வேறு நிபந்தனைகளை எஸ்.பி. வேலுமணி தரப்பு முன் வச்சு இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்தது. உதாரணமா அந்த மனுக்களை திரும்ப பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையுமே முன்னாடியே முன் வச்சிருந்தாங்க. அது வாபஸ் வாங்கிட்டாங்க. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா, எல்லோரிடமும் பறிக்கப்பட்ட அந்த கட்சி பொறுப்புகளை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே முன் வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா, தோல்வி குறித்து நம்ம அதை ஆராயணும், அது குறித்து பேசணும்
அப்படியான விஷயங்களையுமே முன் வச்சிருக்காங்க. ஆனா அது குறித்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இன்னமுமே உறுதியான உத்தரவாதம் எதையுமே கொடுக்கல. பரிசீலனை செய்வோம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. முதற்கட்டமா அந்த சபாநாயகர் கிட்ட குடுத்த அந்த மனுக்கள் மற்றும் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாளையோட அந்த சபாநாயகர் அந்த மனுக்களை ஆய்வு செய்வதற்கான அந்த கடைசி நாள் வருது அப்படிங்கிறது சொல்றாங்க. சபாநாயகரே கூட சொல்லியிருக்காரு. நாளை வந்து நான் 2 மனுக்களையுமே ஆய்வு செய்த பிறகு தான் இது குறித்து வந்து நான் ஒரு முடிவை எடுக்க முடியும் அப்படின்னு சபாநாயகருமே சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் எல்லோருமே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து மீண்டுமே அந்த அணியில வந்து சேர்ந்திருக்காங்க. தங்களோட எம்எல்ஏ பதவிகள, கட்சி பதவிகள தக்க வைப்பதற்கான அந்த முயற்சிகளையுமே வந்து செய்திருக்காங்க. ஆனா, இதுல ஒருவர் மட்டுமே இன்னமுமே நான் வந்து கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்னு ரொம்பவே உறுதியா நிக்கிறாரு. அவர் சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகம் மட்டும் கண்டிப்பா என்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு இன்னமுமே உறுதியா நிற்கிறாரு. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம அதிமுக வட்டாரத்துல பேசும்போது அவங்க சொல்ற தகவல்கள் என்னன்னா, ஆரம்பம் முதலே சி.வி. சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவோட பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான அந்த மோதல் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே வந்து இருந்தது. அதாவது தேர்தல் முடிவுகள் வந்த உடனே வந்து சி.வி. சண்முகம் பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சரி பேசிக்கலாம்னு சொல்லும்போதே சி.வி. சண்முகம் வந்து கோவப்படுறாரு. சேர தூக்கி அடிக்க வந்து ஓங்குறாரு. சேரை வந்து ஆவேசமா எடுக்கிறாரு. அப்படியான விஷயங்களும் வருது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, கடுமையான சொற்களால எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து ஒருமையில கூட வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. பதிலுக்கு பதில் அது போன்ற அந்த சம்பவங்கள்லாம் கூட பெரிய அளவுல, அதாவது கைகலப்பு போற அளவுக்கான சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. தனிப்பட்ட அளவுலயே 2 பேருக்குமான அந்த ஈகோ அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலயுமே கூட சி.வி. சண்முகம், என்னோட பிள்ளைங்க இங்க தான் இருக்காங்க. கூட்டிட்டு வந்து என்னால சத்தியம் பண்ண முடியும். நீங்க பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாரி ரொம்பவே பெர்சனலாவுமே குடும்பத்தை இழுத்துமே வந்து பேசிட்டாரு. இது போன்ற விஷயங்களுமே 2 பேருக்கு இடையிலான அந்த ஈகோவை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இபிஎஸ் கூட வரலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை சொல்லிட்டார். வந்து சேர்வதற்கான அந்த ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே எடுத்த பழைய பொறுப்புகளை அப்படியே கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை இன்னமுமே சொல்லல. எடப்பாடி பழனிசாமி விழுப்புரத்துல சி.வி. சண்முகம் அவரோட பொறுப்பை எடுத்துட்டு, அந்த இடத்துல பசுபதியை வந்து நியமனம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே பசுபதி தரப்புக்கும் சி.வி. சண்முகம் தரப்புக்கும் வந்து ஆகாது. இந்த நியமனத்துக்கு பிறகும் கூட 2 தரப்புமே வந்து வாக்குவாதம்லாம் ஈடுபட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அவருக்கு கீழ, அதாவது பசுபதி மாவட்ட செயலரா இருக்காருன்னா, அவருக்கு கீழ நான் போய் வேலை பார்க்கிறதா அப்படிங்கிற மாரியான பிரச்சனைகளுமே சி.வி. சண்முகத்துக்கு வந்து இருக்கு. இது போன்ற விஷயங்களை எல்லாம் யோசிச்சு தான் அவர் வந்து நான் வந்து திரும்ப அதிமுகவுக்கு போமாட்டேன். எடப்பாடி பழனிசாமி போய் மன்னிப்பு கடிதம்லாம் கொடுக்க மாட்டேன். இன்னொன்னு என்னன்னா, போய் மன்னிப்பு கடிதம்லாம் நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுலயுமே சி.வி. சண்முகம் உறுதியா இருக்காரு அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்றாங்க. இன்னொன்னு, மீண்டும் மீண்டும் இதே போன்ற பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து அழிவு பாதை கொண்டு போயிட்டே தான் இருக்காரு. அவர் சரியான முடிவுகளை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால மீண்டுமே போய் சேர்ந்தாலும் அதுல எதுவுமே வந்து கட்சிக்கு வந்து பிரயோஜனம் இல்ல. அதனால நான் சேர போறதில்ல. அரசியல்ல இருந்தே ஒதுங்க போறேன். நான் கண்டிப்பா ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு தனக்கு நெருக்கமானவர்கள், தன்னோட ஆதரவாளர்கள் கிட்ட சி.வி. சண்முகம் சொன்னதாகவும் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதற்கு பிறகுமே கூட எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட ஒரு 10 எம்.எல்.ஏக்கள் அவங்களுமே போய் சி.வி. சண்முகத்தை வந்து சமாதானம் பண்றாங்க. வாங்க அண்ணா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சமாதானம் பண்றாங்க. அப்பயுமே சி.வி. சண்முகம் வந்து இல்ல நான் வரமாட்டேன். கண்டிப்பா வந்து நான் வரமாட்டேன். என்னோட எம்.எல்.ஏ பதவியை ராஜினாமா பண்ணுவேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்காருன்னு சொல்றாங்க. அது இன்னமுமே அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. சி.வி. சண்முகம் அடுத்ததா என்ன பண்ண போறாரு? தாவேக்கால இணைய போறாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது குறித்து நம்ம விசாரிக்கும்போது, எம்.எல்.ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரணும். இப்ப மற்றவர்களைப் போல ஒரு உறுப்பினர் போல சேரணும் அப்படிங்கிறத வந்து சி.வி. சண்முகம் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு. தாவேக்கா தரப்புலயுமே சில தயக்கங்கள் இருக்கு. ஆனாலுமே கூட சி.வி. சண்முகம்க்கு அந்த தயக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. மற்றவர்களைப் போல ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தவரு, மற்றவர்களைப் போல எம்.எல்.ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றது அப்படிங்கிறதுலயுமே அவருக்கு பெரிய அளவுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதையும் தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா, அவர் தன்னோட எம்.எல்.ஏ பதவியை ராஜினாமா பண்றது கூட அவரோட சகோதரர் வந்து இல்ல பண்ண வேணாம், பொறுமையா இருக்கலாம் இந்த நேரத்துல அப்படின்னு அறிவுரை சொல்றதாகவும் தகவல்கள் வருது. எம்.எல்.ஏ பதவியுமே நம்மள விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சில அறிவுரைகள் வழங்குறதாகவும் நமக்கு வந்து தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அதிமுகல வெடிச்ச இந்த யுத்தத்துல ஒரு 4 பேர், ஒரு 4 எம்.எல்.ஏக்களா வெற்றி பெற்றவங்க வந்து தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. அவர்கள் மீதான எதிர்ப்பு கூட வந்து களத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. உதாரணமா இசக்கி சுப்பையா மீதான அந்த விமர்சனங்கள் அதிகமா இருக்கு. மரகதம் குமரவேல் அவங்க வெற்றியை கூட பாமகவோட தலைவர் அன்புமணி வந்து எங்களோட உழைப்புல தான் அவங்க ஜெயிச்சாங்க.
எங்க மாவட்ட செயலாளர்கள் 6 பேர் மேல வழக்கே இருக்கு. அவங்க திரும்ப தொகுதிக்கு வரட்டும். மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படியான விஷயங்களை வந்து சொல்றாரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, தாராபுரத்திலயுமே சத்யபாமாவுக்கு எதிரா மிகப்பெரிய அளவுல அந்த கண்டன குரல்கள் வந்துட்டு இருக்க விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படி பிரிந்து வேகமா போய் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சவங்க மேலேயும் கடுமையான விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. மொத்தமா 47 எம்எல்ஏக்கள்ல 4 எம்எல்ஏக்கள் தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க. சி.வி. சண்முகம் கண்டிப்பா ராஜினாமா பண்ணியே தீர்வேன் அப்படின்னும் உறுதியா வந்து நிக்கிறாரு. மீதம் இருக்கிற 42 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் மீண்டுமே வந்து கைகோர்த்திருக்கிற விஷயங்களை தான் பார்க்கிறோம். பொதுவா அதிமுக வட்டாரத்தில் சொல்ற மாதிரி தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் வந்து இப்போ ஓரணியில வந்து திரண்டிருக்காங்க. அப்படியான பதிவுகளையுமே பார்க்க முடியுது. அதிமுகல எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா வேலுமணி தங்கமணி இருவருமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வலதுகரம் இடதுகரமா இருந்தாங்க. அதற்கு பிறகும் கூட நம்ம பார்த்தோம்னா ஒற்றை தலைமை பிரச்சனை வந்த காலகட்டத்தில் KP முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் 2 பேருக்குமே வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி வந்து வச்சிருந்தாரு. துணை பொதுச் செயலாளர்களா அவங்க வந்து உருவாயிருந்தாங்க. தற்போது வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து அதிமுகக்குள்ள நடந்திருக்கு. மீண்டுமே பழையபடி வேலுமணி தங்கமணி வந்து எடப்பாடிக்கு இணக்கமா இருப்பார்கள். ஏன்னா கடந்த காலத்திலே இவர்களுக்கு இடையில மிகப்பெரிய மன வருத்தங்கள் வந்திருக்கு. அது போன்ற செய்திகள் வந்தது. ஆனா இந்த முறை அது ரொம்பவே வெட்ட வெளிச்சமா இருக்கிற விஷயங்களையும் பார்க்கிறோம். அதே போல துணை பொதுச் செயலாளராக இருந்த நத்தம் விஸ்வநாதன் கடுமையான விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி மேல பத்திரிகையாளர்கள் கிட்ட முன் வச்சிருந்தாரு. அவர் மீண்டுமே இப்ப அந்த பக்கம் போயிருக்காரு. அவருக்கு அதே பொறுப்பு கொடுக்கப்படுமா, அதே நிலையில அவர் வந்து அங்கே வைக்கப்படுவாரா அப்படிங்கிற கேள்வியுமே எழுந்திருக்கு. கடந்த ஆட்சியில நம்ம பார்த்தோம்னா கொறடாவா SP வேலுமணி வந்து இருந்தாரு. இந்த முறை பார்த்தோம்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து கொறடாவா வந்து தேர்வாயிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா காலத்துல அதிமுகல இருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அந்த ஒற்றை தலைமை பிரச்சனை வரும்போது மிக தீவிரமா ஆளா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா வந்த ஒருத்தர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமியோட தீவிரமான ஒரு ஆதரவாளரா தன்னை வந்து காட்டிக்கவும் செஞ்சாரு. தொடர்ச்சியா ஆதரவாகவும் இருந்த விஷயங்களையுமே நம்ம வந்து பார்த்தோம். அந்த அடிப்படையில தற்போது கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்க விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். கடந்த காலத்துல தனக்கு விசுவாசிகளா தனக்கு ஆதரவாளர்களா எடப்பாடி பழனிசாமி கட்டமைச்சு வச்சிருந்த அந்த செட்டப் அப்படிங்கிறது மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. உதாரணமா RB உதயகுமார் போன்றவர்கள் இன்னமுமே அதே ஆதரவு மனநிலையிலே தான் இருந்தாங்க. ஆனா மற்றவர்கள் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள், காமராஜ் ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்களுக்கு விஜயபாஸ்கரையுமே எடப்பாடி பழனிசாமி வந்து பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு வந்து விஜயபாஸ்கரையுமே முன்னிறுத்தி பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. இனிவரும் காலங்கள்ல அது தொடருமா அப்படிங்கிறதுமே மிகப்பெரிய கேள்விக்குறியாவுமே எழுந்திருக்க விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். EPS தரப்பு சி.வி. சண்முகம் தரப்பு அப்படின்னு பிரிந்திருந்த வேளையில 2 பக்கமுமே செல்லாமல் அமைதி காத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இருக்காங்க. உதாரணமா ஜெயக்குமார் இருக்காரு, செல்லூர் ராஜு இருக்காரு, அதே போல முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் உள்ளிட்ட இன்னுமுமே பலர் 2 பக்கமுமே KT ராஜேந்திர பாலாஜி கூட சொல்றாங்க. அப்படி 2 பக்கமுமே செல்லாத பலர் வந்து இருந்தாங்க. அவர்கள் இனிமே வந்து அதிமுகவை நோக்கி போவாங்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கூட எழுந்திருக்கு. மீண்டுமே இந்த அதிமுக மீண்டும் அனைவரும் ஒருங்கிணைந்து வலிமை பெறாங்களா, இல்ல அடுத்தடுத்த அதிமுகவோட பயணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.